परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். வாங்க பைரவி, எங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு டவுட்ல இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. சொன்ன டைம்க்கு சொன்ன இடத்துக்கு கரெக்டா வருவா இந்த பைரவி. ஐ லைக் யுவர் பாலிசி பைரவி. சொல்லுங்க, என்ன விஷயம்? பைரவி, உங்களுக்கே தெரியும் என் பிசினஸ் இப்போ அதால பாதாளத்துல அலாடிட்டு இருக்கு. ரங்கநாத்தோட சதி வேலையால என்னோட பிசினஸ் எல்லாம் சரிஞ்சு போச்சு. அதை தூக்கி நிறுத்த சரியான ஒரு பர்சன் வேணும். அந்த ரைட் பர்சன் நீங்க தான் நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களால மட்டும்தான் என்னோட கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நீங்க என் கம்பெனியில லீகல் அட்வைசரா ஜாயின் பண்ணணும். ரங்கநாத் கொடுத்ததோட 2 மடங்கு அதிக சம்பளம் நான் தரேன். பங்களா, காரு, செக்யூரிட்டி, சமயக்காரன், வேலைக்காரன்னு உங்களுக்கு சகல வசதிகளும், உங்களுக்கு எது எது என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்றேன். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன விலைக்கு வாங்க தயாரா இருக்கலாம், ஆனா நான் என்ன விற்க தயாரா இல்ல. வேற யார் கேட்டிருந்தாலும் இப்படிதான் பளிச்சுன்னு பதில் சொல்லிருப்பேன். ஆனா உங்ககிட்ட நான் அப்படி சொல்ல விரும்பல. ஏன்னா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். பின்ன ஏன் என் கம்பெனில ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? டெல் மீ.
ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம். உங்களால முடியாது மிஸ்டர் மாதவன். ஒரு மிகப்பெரிய இடத்தை குறைஞ்ச விலையில வாங்குறதுக்கு ரங்கநாத் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு மோசடி வேலைன்னு எனக்கு தெரிய வந்தப்ப அதை தடுக்கிறதுக்காக அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நான் தேட ஆரம்பிச்சேன். அந்த மூமெண்ட்ல நடந்த ஸ்ட்ரகிள்ல என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டார் ரங்கநாத். நான் நிரந்தரமா ஜெயிலே இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாரு. ஏன், ஒரு ஸ்டேஜ்ல ஜெயிலுக்குள்ளேயே ஆட்களை ஏற்பாடு பண்ணி என்னை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாரு. ஆனா ஆண்டவன் கருணையால எல்லா ஆபத்துல இருந்தும் நான் தப்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் மேல நீங்க எனக்கு ஆதரவா சொன்ன சாட்சியால ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டேன். நான் விடுதலை ஆறதுக்கு உதவி செஞ்ச உங்களை நான் ஒதுக்க விரும்பல. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க மட்டும் ரங்கநாத் கொடுத்த பணத்து மேல ஆசைப்பட்டு அவரு சொன்ன மாதிரியே எனக்கு எதிராக சாட்சி சொல்லியிருந்தீங்கன்னா நான் நிரந்தரமா ஜெயிலே இருந்திருப்பேன். பைரவி, ரங்கநாத் கொடுத்தது அவன் பணமே இல்லை, எல்லாமே என் பணம். எல்லாம் என்னை ஏமாத்தி அவன் சம்பாதிச்ச பணம். ஒவ்வொரு டெண்டர்லையும் என் கம்பெனி குறிப்பிட்ட அமௌண்ட்ல இருந்து ₹1 கம்மியா குறிப்பிட்டு அவன் கம்பெனி கொட்டேஷன் கொடுத்து என்னை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம். இப்போதைக்கு 1 கோடி தான் அவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். இன்னும் பல கோடிகள் என் பணத்தை அவன் சாப்பிட்ருக்கான். அதை வாங்காம விட மாட்டான் இந்த மாதவன். பைரவி, ரங்கநாத் டீல் பண்ற இடம் சம்பந்தமான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஜெயிலேருந்து வந்ததும் அது சம்பந்தமான என்கொயரியில தான் ஈடுபட்டிருக்கேன். முழுசா அதை பத்தின விவரங்கள் தெரியாததுனால இப்போதைக்கு என்னால எதையும் வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ப்ளீஸ் மிஸ்டர் மாதவன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே பைரவி, எதிரியோட எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேருக்குமே ரங்கநாத் தான் எதிரி. ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நோ மிஸ்டர் மாதவன், ரங்கநாத் மட்டும் இல்ல, எனக்கு யாருமே எதிரி இல்ல. அப்போ ரங்கநாத் தோக்கணும்னு நீங்க நினைக்கவே இல்லையா? இல்ல, நியாயம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். குட், பியூட்டிஃபுல். ஐ லவ் யுவர் பாலிசி. 1 minute. என்ன இது? கேஷ் 50 lakhs, 50 லட்சம் ரூபா ஹாட் கேஷ். எடுத்துக்கங்க. எனக்கு எதுக்கு இவ்ளோ பணம்? நீங்க என் கம்பெனில லீகல் அட்வைசரா ஜாயின் பண்ண சொல்லி அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா அட்வான்ஸ் அமௌண்ட்டா நான் இதை கொண்டு வந்தேன். வாங்கிக்கங்கம்மா. நான் தான் ஒத்துக்கலையே மிஸ்டர் மாதவன். நோ ப்ராப்ளம் பைரவி. இன்னொரு வகையில பார்த்தா உங்களால எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. எனக்கு எதுக்கு இவ்ளோ பணம்? நீங்க என் கம்பெனில லீகல் அட்வைசரா ஜாயின் பண்ண சொல்லி அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா அட்வான்ஸ் அமௌண்ட்டா நான் இதை கொண்டு வந்தேன். வாங்கிக்கங்கம்மா. நான் தான் ஒத்துக்கலையே மிஸ்டர் மாதவன். நோ ப்ராப்ளம் பைரவி. இன்னொரு வகையில பார்த்தா உங்களால எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. அந்த 1 கோடி ரூபாயில நீங்க என் பார்ட்னர் ஆகிறதுனால 50 lakhs உங்களுக்கு நான் அட்வான்ஸா கொடுக்குறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தயங்காம வாங்கிக்கங்க. சாரி, எனக்கு பணம் வேணாம். இந்த பணம் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்க போராட்டத்துக்கு நிச்சயம் உதவும். பொதுமக்களை காப்பாற்றுறதுக்காக அரசாங்கத்துக்கும் பணம் தேவை. அதே நேரத்தில் பொதுமக்களை கொல்றதுக்காக போராடுற தீவிரவாதிகளுக்கும் பணம் தேவை. ஸோ பணம் எப்படி வருதுங்கிறது முக்கியம் இல்லை, அது என்ன நோக்கத்துக்கு பயன்பட போகுதுங்கிறது தான் முக்கியம். நல்லவங்க கையில் கிடைக்கிற பணம் நல்லதுக்கு தான் பயன்படும். வாங்கிக்கங்க. இதுதான் என் முடிவு. நான் இடத்த விற்க போறது உறுதி. கமான். தேங்க்யூ. பாய். என்ன அவர்கிட்ட கடங்கன கேட்டிருந்தியா? பொட்டியோட வர? இல்ல, இது ரங்கநாத்தோட பணம். இப்பதான் முதலா ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்பட போகுது. என்ன சொல்ற பைரவி? வா, கார்ல போகும்போது சொல்றேன்.
கூப்பிட்டீங்களா டாக்டர்? ஆமாம்மா, உட்காருங்க. மாதவிக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அவங்க முன்ன மாதிரி இல்லைம்மா. மனசு லெவலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்க ஆள் மனசில் ஏற்பட்ட பாதிப்புகள்னால அவங்க உடம்புலையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருங்கிறது உண்மை. திரும்ப திரும்ப மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்கம்மா. அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? அதான் அவங்க இதே சூழலில் இருந்தால் மனசு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க. இடமாற்றம் ஒரு நல்ல மன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன ரிலாக்ஸ் கிடைச்சா கூட அவங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். சரிங்க டாக்டர், எப்படியோ மாதவி சீக்கிரம் குணமானா அதுவே போதும். கண்டிப்பாக. சரிங்கம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். சொல் ரைட். ஒரு கேஸ் விஷயமா சில டீட்டெயில்ஸ் வேணும், அதான் உங்களை பார்க்க வந்தேன். என்னையா எத்தனை கேஸை நான் விசாரிச்சிருக்கேன்? ஏன் உன்னையே எத்தனை அடிதடி கேஸில் நியூசன்ஸ் கேஸில் நான் விசாரிச்சு உள்ள தள்ளியிருக்கேன். நீ என்னையே விசாரிக்க வந்திருக்கியா? சார், அது பழைய சேகர். இப்போ நீங்கள் பார்க்குறது புது சேகர். பழைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் விட்டுட்டு திருந்தி ரொம்ப நல்லவனா வந்திருக்கேன். யோ, நீ தெரிஞ்சிட்டேங்கிறதுக்காக இன்ஸ்பெக்டரே விசாரிப்பியா? ஐயோ, நான் விசாரிக்கல சார், சும்மா ஃப்ரெண்ட்லியா. நான் உனக்கு ஃப்ரெண்டா? சார், காவல்துறை உங்கள் நண்பன் நீங்கள் தானே சார் பெருசாக போட்டு எழுதி போட்டிருக்கீங்க. ஆமாம்மா, நாங்கள் தான் எழுதி வச்சிருக்கோம், கேளு. சார், மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர் அந்த ரகுராம கொலை பண்ணார அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட தகவல் எனக்கு வேணும் சார். யோ, இது ஊரறிஞ்ச விஷயம்யா, உனக்கு தெரியாதா? ரகுராமன் சந்திரசேகர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்து மியூசிக் டைரக்டர் ஆனவன். முதல் படத்திலேயே நேஷனல் அவார்டு வாங்கிட்டான். அவன் நேஷனல் அவார்டு வாங்கினதை தாங்கிக்க முடியாத சந்திரசேகர் அவார்டு ஃபங்க்ஷனுக்கே நேரடியாக போய் ஆசீர்வாதம் வாங்க வந்த ரகுராமனை திடீர்னு சுட்டு கொன்னுட்டான். இது சேனல்ல லைவா டெலிகாஸ்ட் ஆனதுனால பப்ளிக் இதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டாங்க. ஃபங்க்ஷன் நடந்த இடத்துக்கே போய் போலீஸ் ஸ்பாட்லயே சந்திரசேகரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரியாம சந்திரசேகர் சார் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அதனால கேஸ் இழுத்துட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. திரும்ப திரும்ப சந்திரசேகர் நான் தான் கொலை பண்ணேன், என்னை தூக்கில் போடுங்கன்னு எமோஷனில் பேசுகிறாரு ஒழிய என்ன காரணத்துக்காக அவர் கொலை பண்ணார்னு அவர் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அவரோட லாயர்கிட்டேயோ போலீஸ்கிட்டேயோ எதுவுமே சொன்னதில்லை. அதனால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு சந்தேகப்பட்டு பரிசோதனை பண்ணி பார்த்தப்போ அவர் சரியாக கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. இதில் ஏதோ ஒரு பலமான பின்னணி இருக்குது. அந்த பின்னணி என்னன்னு தெரியாமல் அவர் தண்டனை அடையக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தோட அவருடைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நான் தான் அவர் சரியான மனநிலையில் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அந்த சர்டிஃபிகேட் தான் அவரை இன்னும் விசாரணை கைதியாக விட்டு வச்சிருக்கு. ஓகே சார், நீங்கள் கொடுத்த தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வெல்கம் சார். வரேன் சார். ஓகே. விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? எனக்கா? என் பர்த்டே எனக்கே மறந்து போச்சு. விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? எனக்கா? என் பர்த்டே எனக்கே மறந்து போச்சு. டெத் டே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க எனக்கு எப்படி பர்த்டே ஞாபகத்தில் இருக்கும்? பர்த்டே இன்னைக்கு ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? நான் நெகட்டிவா பேசல, என் நிலைமை அப்படி பேச வைக்குது. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நீங்க கொடுக்க வந்த பொக்கையை கூட வாங்க முடியாத பொசிஷன்ல நான் இருக்கேன். ஐ மீன், கம்பிகளுக்கு பின்னால் இருக்கேன். ஒரு காலத்தில் நான் பீக்கில் இருந்தப்போ என் பர்த்டே வந்தால் தமிழ்நாடு முழுதும் எவ்வளோ வாழ்த்து போஸ்டர்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து தனி வேனில் வாழ்த்து தந்திகளும் கிரீட்டிங் கார்ட்ஸும் வீட்டுக்கு வரும். நைட் 12 மணிலேருந்து அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபோன் கால்ஸ். விடிகாலையிலேயே வீட்டுக்கு முன்னாடி ஒரு கையில் ரோஜா மாலையோடையும் ஒரு கையில் பணப்பெட்டியோடையும் நிற்கிற ப்ரொடியூசர்ஸ்.
ரெக்கார்டிங் தியேட்டரில் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் விஷ் பண்ணுற மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், பெரிய பெரிய கோயில்களில் விசேஷ பூஜை, அபிஷேகம், அன்னதானம். என் தங்கச்சி மஞ்சு கையால் அநாத குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ், சாப்பாடுன்னு நாள் முழுக்க ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி பாஸ் ஆகி போயிடுச்சு. மேகமே இல்லாத வானம் மாதிரி வெளிரி போய் வெறுமையாயிடுச்சு. பாசிங் கிளவுட்ஸ்னு நல்ல உதாரணம் சொன்னீங்க. லைஃப்ல எப்படி சந்தோஷம் நிலையானது இல்லையோ அதே மாதிரி சோகமும் நிலையானது இல்ல. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல வெறுமையா தெரிகிற வானம் எப்ப வேணும்னாலும் அழகழகான மேகக்கூட்டங்கள் நிறைஞ்சுதா கண்ணுக்கு தெரியல இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை வெறுமையா, விரக்தியா, எனக்குன்னு யாருமே இல்லாம ஏதோ கடமைக்கு வாழ்ற மாதிரி ஒரு கட்டாயமான வாழ்க்கையா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்காக அழறதுக்கு, எனக்காக சிரிக்கிறதுக்கு, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போறதுக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அன்பான அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு வீடே கலகலப்பா இருக்கு. உறவுகள்னு யாருமே இல்லாத வீடு, வெறும் மரமும் செங்கலும் சிமெண்ட்டும் சேர்ந்த கட்டடமா தான் தெரியுங்கிற உண்மை எனக்கு இப்பதான் புரியுது. இத்தனை நாள் வெறும் கட்டடமா தான் இருந்தது, இப்பதான் வீடா மாறி இருக்கு. எங்கேயோ எதையோ நினைச்சு வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருந்த டைம் போய் இப்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கு, இருந்த வாழ்க்கை இழந்து போன துக்கம் எனக்கு. என் தங்கச்சியோட வாழ்ந்த அந்த சந்தோஷமான நாட்களோட பதிவுகள் இன்னும் எனக்குள்ள பசுமையா இருக்கு. அந்த இனிமையான நாட்களை நினைச்சுக்கிட்டே இனி இருக்க போற நாட்களை கழிச்சிடலான்னு இருக்கேன். இழந்த உறவை நினைச்சு ஏங்கிறத விட இருக்கிற உறவுகளோட சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இருக்கிற உறவுகளா? எனக்குன்னு யார் இருக்கா? ஏன் நான் இல்லையா? ஐ மீன், இப்பதான் நமக்குள்ள ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சு நட்பு வளருது. இத ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா நினைக்கலாம் இல்லையா? இதுவே உங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்தலாம் இல்லையா? வாழ்க்கையை பிடிப்பில்லாத விஷயம்தான். இதுல பிடிப்பு தவிப்புன்னு என்ன இருக்கு? நீங்க எதை பத்தி பேசினாலும் அதுல ஒரு எஸ்கேபிசம் தெரியுது. எஸ்கேபிசம்? தப்பிக்க நினைக்கிற மனநில எல்லா மனிதனும் துக்கங்கள்ல இருந்தும் பயங்கள்ல இருந்தும் தப்பிக்கத்தான் நினைக்கிறான். மனசை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் எல்லா மார்க்கங்களும் எல்லா மகான்களும் சொல்றாங்க. உண்மைதானே? ஆனா விட்டு விடுதலை ஆகணுங்கிற மனநிலை எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு புரியுது. ஆனா எல்லா பாதிப்புகளுமே நாம பாக்குற பார்வையிலையும் நாம எடுத்துக்கிற விதத்திலையும் தான் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க யாருன்னு கூட தெரியாம இருந்தனா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்த்து சொல்றதுக்கு வரலையா? அதுக்கு காரணம் ஆண்டவன் காரண காரியம் இல்லாம எந்த நிகழ்வையும் நிகழ்த்துறதில்ல. அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது அதுக்கான காரணங்கள் தானா புரியும். அது வரைக்கும் காத்திருந்தே தீரணும். இது காலத்தோட கட்டாயம். நேத்து சரியா தெரிஞ்சது இன்னைக்கு தப்பா தெரியல. இன்னைக்கு தப்பா தெரியறது நாளைக்கே மறுபடியும் சரியா தெரியலாம். இதுல நடந்ததே நினைச்சு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நடந்தது நல்லதுக்கே நினைச்சுக்க வேண்டியதானே? ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. ஒரு வக்கீலா இருந்துட்டு இது கூட பேசலன்னா எப்படி? உங்க பேச்சு எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாறுறத மனித மனம். மனசுக்கு நிரந்தரங்கிறது எதுவுமே கிடையாது. என்ன ஒன்னே ஒண்ணு, 4 பேர் தப்பா நினைப்பாங்களோ, ஊரு உலகம் என்ன பேசுமோன்னு பயந்து தைரியம் இல்லாம தான் மன மாற்றங்களை தனக்குள்ளேயே மறைச்சுக்கும்.
விலங்குகள் கூட தனக்கு தானே விலங்கு போட்டுக்காது. தனக்கு தானே விலங்கு போட்டுக்கிற ஒரே சமூக விலங்கு மனுஷன் மட்டும்தான். வேதாந்தமும் தத்துவமும் பேசுறதுக்கும் பேப்பர்ல எழுதுறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நயா பைசாக்கு பிரயோஜனப்படாது. சும்மாவா சொன்னாங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு. குணப்படுத்தணுங்கிற மனநிலை இருக்கிறவங்களுக்கு எல்லாருடைய வலியும் வேதனையும் ஈஸியா புரியும். நான் குணப்படுத்தணும்னு நினைக்கிற கேரக்டர். ஐ கேன் ஈஸிலி ஃபீல் யுவர் பெயின். நோ, என் வலி உங்களால உணர முடியாது. என் வலி உடம்புல இல்ல, உயிர்ல இருக்கு. உயிர் போனாதான் என் வலி என்னை விட்டு போகும். அவ்வளவு ஈஸியா உங்க உயிர் போக இந்த பைரவி விடமாட்டா. சட்டம் தண்டிச்சா தானே நீங்க நினைக்கிறது நடக்கும். சட்டம் தண்டிக்காம விட்டுட்டா தண்டிக்கப்படுறதோ ரிலீஸ் ஆகுறதோ வக்கீலோட வாதத்துல தான் இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவரோட பிடிவாதத்துல இல்ல. உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வர என்னால முடியும். அதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா ஆயுதங்களையும் நான் பயன்படுத்துவேன். பயன்படுத்தி ஜெயிப்பேன். வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். வாழும் வரைக்கும் நினைவில் தங்கும் கோலம், மகிழ்ந்த கோலம். காற்றினில் கலந்து உலகினை ஆளும் கானம், எனது கானம். உறவினில் இணைந்து உலகம் செழிக்கும் பாட்டு, சந்தோஷ பாட்டு. உயிராய் உணர்வாய் இசையாய் சனிதம என்னுள் உறைந்து வாழும் இசைத்திட வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம்.